வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று இந்திய இசை உலகையை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். பல தலைமுறைகளின் இதயங்களின் குரலால் வாழ்ந்த இசை அரசி எஸ் ஜானகி இறுதி பயணம் எப்படி நடைபெற்றது, ஏன் கர்நாடக அரசு முழு அரசு மரியாதை செலுத்தியது, இறுதி சடங்கில் என்னென்ன நிகழ்ந்தது என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்திய திரை இசை வரலாற்றில் அழியாத தடம் பதித்த பாடகி எஸ் ஜானகி தனது இனிமையான குரல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நிலையான இடம் பிடித்தவர். தசாப்தங்களாக இசை உலகில் ஆதிக்கம் செலுத்திய அவர் எண்ணற்ற தேசிய மற்றும் மாநில விருதுகளை வென்ற இசைக்கான தனது அர்ப்பணியை நிரூபித்தார். அவரது மறைவு செய்தி வெளியானதும் இந்திய முழுவதும் உள்ள இசை கலைஞர்கள், திரைப்பட பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். சமூக வலைத்தளங்களில் அவரது பாடல்கள் மீண்டும் பகிரப்பட்டன. ஒரு காலம் முடிந்துவிட்டது என்று பலர் உருக்கமாக பதிவிட்டனர். இறுதி அஞ்சலிக்காக பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் பெருமளவில் திரண்டனர். மலர் வளையங்கள் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பல கண்ணீருடன் அவரது பாடல்களை நினைவு கூர்ந்தனர். பல தலைமுறைகளாக அவரது குரலோடு வளர்ந்து ரசிகர்களுக்கு இது மிகுந்த வேதனையான தருணமாக இருந்தது. அவரது கலைப்பணியை பாராட்டி கர்நாடக அரசு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கை நடத்த முடிவு செய்தது. அரசு அதிகாரிகள், காவல்துறைகள், உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இதில் கலந்து கொண்டனர். இறுதி ஊர்வலம் மிகவும் அமைதியாகவும் மரியாதையுடன் நடைபெற்றது. வழிநெடுங்கிலும் ஏராளமான மக்கள் நின்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். எஸ் ஜானகி அமரர் என்ற முழக்கங்கள் ஒலித்தன. இறுதி சடங்கின் போது காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். அரசு மரியாதையுடன் ஒரு பகுதியாக 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த தருணம் அங்கு கூடியிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது. குடும்பத்தினர் மிகுந்த துயரத்துடன் இருந்து சடங்குகளில் பங்கேற்றனர். குறிப்பாக அவரது பேத்தி அப்சரா குடும்ப மரபுப்படி இறுதி சடங்குகளை மேற்கொண்டார். அந்த காட்சி அங்கு இருந்த அனைவரையும் உருக்கமடைய செய்தது. இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் மற்றும் நடிகர்கள் பலரும் எஸ் ஜானகி இந்திய இசையின் ஒப்பற்ற பொக்கிஷம் என்று புகழாரம் சூட்டினர். அவரது குரல் என்றும் அழியாது என்றும் அவர் பாடிய பாடல்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தனர். தமிழ் சினிமாவில் எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் உள்ளிட்ட பல இசையமைப்பாளருடன் இணைந்து எண்ணற்ற மறக்க முடியாத பாடல்கள் அவர் வழங்கியுள்ளார். காதல், தாய்மை, பக்தி, சோகம், மகிழ்ச்சி என எல்லா உணர்வுகளையும் தனது குரலால் உயர்ப்பித்தவர் எஸ் ஜானகி. தேசிய விருதுகள், மாநில அரசுகளின் உயரிய விருதுகள் மற்றும் பல்வேறு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் அவரது இசை பயணத்தின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. பல புதிய பாடகர்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். இன்று அவர் நம்முடைய உடலால் இல்லாவிட்டாலும் அவரது குரல் என்றும் நம் மனங்களில் ஒலித்து கொண்டே இருக்கும். இசையை நோக்கி ஒவ்வொருவரின் நினைவிலும் எஸ் ஜானகி என்ற பெயர் அழியாத இடத்தை பெற்றிருக்கும். இந்த மகத்தான கலைஞருக்கு நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறோம். அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனையை வேண்டிக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.